Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard unit 3ல இருக்க example sums தான் பார்க்க போறோம். So இன்னைக்குரிய example sum என்ன அப்படினா example number 5th sum. So already நம்ம 4 sums வந்து third lessonல இருந்து போட்டுருக்கோம். இப்போ first 2 lessonsல இருந்து example sums போட்டுருக்கோம். So important sumsம் எதுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். அது போக lesson oriented contents நம்ம நிறைய போட்டுருக்கோம். So மறக்காம அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. So இன்னைக்குரிய question பார்ப்போமா? Question என்ன அப்படினா a person rides a bike with a constant velocity v vector with respect to ground. அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பைக்கை ரைட் பண்றாங்க. ஸோ நான் பைக் போடலை. ஸோ பைக்கு இது வந்து ஒரு பைக்கில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பைக்கில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ பைக் மானிக்கு இல்லை, கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஸோ பைக்கில் ஒரு பர்சன் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நான் பைக் பதில் ஒரு கார் மானி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி போகுது அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வி வெக்டாரில் கிரவுண்டை பொறுத்து மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். அண்ட் அனதர் பைக்கர் ஆக்சிலரேட்ஸ் with an acceleration a vector with respect to ground. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பர்சனு. இதே மாதிரி செகண்ட் பர்சன் வந்து போகிறாங்க. ஸோ இவங்க வந்து கிரவுண்டை பொறுத்து ஏ வெக்டார் அப்படின்ற ஆக்சிலரேஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு புரியுது அவங்களுக்கு? ஒருத்தவங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறாங்க, இன்னொருத்தவங்க வேரியிங் வெலாசிட்டியில் போகிறாங்க. அதனால அங்கே ஆக்சிலரேஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே கிரவுண்டை பொறுத்து ட்ராவல் பண்ணுறாங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க, சரியா? ஹூ கேன் அப்ளை நியூட்டன் செகண்ட் லா வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேஷனரி அப்சர்வர் ஆன் தி கிரவுண்டு. ரெண்டு பேருக்குமே கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனரியாக ஒரு அப்சர்வர் நின்று பார்க்குறாங்க. இவங்க பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரில் நம்ம யாருக்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண முடியும், அதை வந்து ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முதல் நமக்கு என்ன தெரியணும்? நம்மளுடைய இனர்ஷியல் ஃப்ரேம் இந்த ரெண்டில் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேமில் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இனர்ஷியல் ஃப்ரேம் இஸ் ஒன் in which if there is no force acts on the object moves at a constant velocity. எந்த ஒரு ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா அது இனர்ஷியல் ஃப்ரேம். அதே இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியிலலாம் மூவ் ஆகாது, அது இஷ்டத்துக்கு போகும், சரியா? ஸோ இதில் வந்து அப்போது இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது. So this is an inertial frame. செகண்ட் இதில் இருக்கிறது வேரியிங் வெலாசிட்டியில் போகுது, இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேமில் தான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகும், எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. இங்கே வேரியிங் வெலாசிட்டி, உங்களோட வெலாசிட்டி வேரி ஆகுது, இங்கே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போ இதை வச்சு தான் இது இனர்ஷியல் ஃப்ரேமு, இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்கிறோம். எப்பயுமே நியூட்டன்ஸ் லாவை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி, சரியா? ஸோ அதுவும் உங்கள் புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 157 அந்த பாயிண்ட்ஸ்லேயுமே கொடுத்துருப்பாங்க, வேணா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? போத் இனர்ஷியல் ஃபர்ஸ்ட் லா அண்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ஆர் வேலிட் இன் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். ஸோ அது வந்து புக்கு இன்லையுமே இனர்ஷியல் ஃப்ரேம் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 108 இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிற இந்த பைக்கரை இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். வேரியிங் வெலாசிட்டியில் போகிற இந்த பைக்கருக்கு இருக்கிற ஆக்சிலரேஷனால் இவங்க நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் போகிறாங்க, சரியா? ஸோ இதை இப்போ அப்சர்வர் பார்க்கும்போது இவங்கள யாருக்கு நம்ம வந்து நியூட்டன்ஸில் அப்ளை பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு பைக்கருக்கு மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுதான் ஆன்சர். பார்ப்போமா? ஸோ இது கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒன் வேர்ட்ஸில் தான் கேட்க சான்ஸ் இருக்குது.
ஸோ பாருங்கள், செகண்ட் பைக்கர் கேனாட் அப்ளை நியூட்டன் செகண்ட் லா. ஏன்னா அவங்க நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்காங்க. பிகாஸ் ஹீ இஸ் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எர்த். ப்ராக்கெட்டில் ஹீ இஸ் நாட் இன் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வேரியிங் வெலாசிட்டியில் இருக்கிறனால ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஹீ இஸ் நாட் இன் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். பட் தி ஃபர்ஸ்ட் பைக்கர் கேன் அப்ளை நியூட்டன் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் பைக்கருக்கு நம்ம நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண முடியும். பிகாஸ் ஹீ இஸ் மூவிங் அட் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி with respect to earth or with respect to ground. So he is in inertial frame. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இனர்ஷியல் ஃப்ரேம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ரெண்டு இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போச்சு அப்படின்னா அது இனர்ஷியல் ஃப்ரேம். அப்படி இல்லாமல் வெலாசிட்டி மாறிட்டே இருக்கிறனால ப்ரொடியூஸ் ஆகிற அது அப்படி தான் என்னென்னு சொல்லுவோம், அக்ஸலரேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்டை நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்குதுன்னு சொல்லுவோம். நியூட்டன்ஸ் லாவை இனர்ஷியல் ஃப்ரேம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே பைக்கர் 1க்கு அப்ளை பண்ணலாம், பைக்கர் 2க்கு அப்ளை பண்ண முடியாது. தட்ஸ் இட். ஸோ இந்த சம்மில் என்ன டவுட்டுன்னா கேளுங்க. இது புரியலை அப்படின்னாலும் உங்களுடைய பேஜ் நம்பர் 108 இருக்க இனர்ஷியல் ஃப்ரேம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஜஸ்ட்டு இனர்ஷியல் ஃப்ரேம்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா வேரியிங் வெலாசிட்டி. இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு நியூட்டன்ஸில் அப்ளை பண்ண முடியும். அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட் தான் மெயின். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ டவுட் இருந்தால் பாருங்கள், கேளுங்க. இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.